வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் பதிற்று 10. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் பதிற்று 10. செகண்ட் ஒன், பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது? சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி, சுந்தரி. பொருத்தமற்றது சுந்தரி. சேக்கிழார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? திருஞான சம்பந்தர். சேக்கிழார் திருஞான சம்பந்தரின் பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார். 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் CN அண்ணாதுரை. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் CN அண்ணாதுரை. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி காஞ்சிபுரம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? 1971ஆம் ஆண்டு. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? எட்டயபுர மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர், விவிலியம். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். குறள் மற்றும் பொருள். குறள், அந்தணர் என்போர் அறவேர் மற்று எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள், ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிருக்கும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாம். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தானாவான் என்பதும், அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தானாகி விடுவான் என்பதும் தமிழ்நூல் முடிவாம். குறளும் பொருளும் பொருத்தமற்றது. கொடுக்கப்பட்டுள்ள குறளும் பொருளும் பொருத்தமற்றன. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தே.பொ. கிருஷ்ணசாமி. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தே.பொ. கிருஷ்ணசாமி. கூற்று 1, பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. கூற்று 2, திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர். ஆன்சர், கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது? தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர், 1ஆம் ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும். இது தமிழ்நாட்டில் கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றன. ஆன்சர், ஆரோக்கியம். பழங்குடி சமுதாயத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் 29/9/2008. 29/9/2008. இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? ஆன்சர், பட்டியல் சாதியினர் அல்லது பழங்குடியினருக்கு அரசு பணிகளில். பட்டியல் சாதியினர் அல்லது பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டினை வழங்குகிறது. தமிழ்நாட்டில் நெல் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஆன்சர், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை. டேஷ் என்பதுதான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும். ஆன்சர்,
மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை. குருட்டு மனப்பாடம் என்பது செயலாற்ற கற்றல். தேர்ந்தெடுத்தல், பயிற்சி, நேர்காணல், நியமனம், விளம்பரம், விண்ணப்பம். மேலே குறிப்பிட்டுள்ள சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஆன்சர்: விளம்பரம், விண்ணப்பம், நேர்காணல், தேர்ந்தெடுத்தல், நியமனம், பயிற்சி. விளம்பரம், விண்ணப்பம், நேர்காணல், தேர்ந்தெடுத்தல், நியமனம், பயிற்சி. ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் பகுத்தறிதல். ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் பகுத்தறிதல். மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதலுக்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர் ஜேக்கப் மற்றும் மோனாடு. அடுத்து பொறுத்துக. நீர்மண்டலம். புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. நிலமண்டலம். புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி. உயிர்மண்டலம். நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரினக் கூறுகள். அயனி மண்டலம். இது வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கு மேல் அமைந்துள்ளது. அயனி மண்டலம் வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கு மேல் அமைந்துள்ளது. அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன். அறிவியல், சயின்ஸ். அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன் மொழி. பொருள் உணராமல் கற்றல். கணிதம் மற்றும் அறிவியலில் சூத்திரங்களை மனப்பாடம் செய்ய பயன்படுகிறது. திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை. சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லை. ஆன்சர்: 1, 2 மற்றும் 3. ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஒரு குடும்ப உறுப்பினரின் இறப்பு காரணமாக சராசரி வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது. இறந்த உறுப்பினரின் வயது என்ன? 22 ஆண்டுகள். பிர்ஜு மகாராஜாவுக்கு 1964ஆம் ஆண்டு சங்கீத நாடக விருதும் மற்றும் 1986ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல? ஆன்சர்: பயனுள்ள, வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்க்கட்சி. பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் மைக்ரோ ஓவன் உணவை சமைக்க காரணமாகிறது? H2O. தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள கோவிட்-19 நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட பாட் திட்டத்தின் பெயர் வார்டு பாட். இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1965. இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1965. இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது? ஆன்சர்: கோவிஷீல்டு. இந்தியாவில் 1952களில் அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 8 சிறுத்தைகளை பாரத பிரதமர் 17/9/2022 அன்று டேஷில் விடுத்தார். ஆன்சர்: குனோ தேசிய பூங்காவில் விடுத்தார். பின்வருவனவற்றில் தேசிய நீர்வழி ஒன்றானது டேஷ் நகரங்களை இணைக்கிறது? ஆன்சர்: அலகாபாத், ஹால்டியா நகரங்களை இணைக்கிறது. 2011இல் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர்: மேற்கு வங்காளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972ஆம் ஆண்டு. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி. மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? சர் ஜே மார்ஷல். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது? தவறான கூற்று நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் என்பது தவறான கூற்று.
4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது? அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது இறப்பற்ற ஆன்மா. துன்பம் துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு. பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் உள்ளவை துன்பம் துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு. வேசரபாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சாளுக்கியர் பாணி. வேசரபாணி கட்டிடக்கலை சாளுக்கியர் பாணி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூரில் அமைந்துள்ளது. தாரிகி ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் அப்பாஸ்கான் ஷர்வானி. கீழ்கண்டவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை? சரியான கூற்றுகள் 1 மற்றும் 3 சரியானவை. இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். குதுப்மினாரில் முக்கிய பகுதிகளை கட்டினார். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் கன்னிங்ஹாம். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்தவர் கன்னிங்ஹாம். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. சரியான பொருத்தங்கள் 1 மற்றும் 2. சட்டப்பிரிவு 226 உயர் நீதிமன்றம். சட்டப்பிரிவு 32 உச்ச நீதிமன்றம். ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? சரியான சொற்றொடர்கள் 2 மற்றும் 3 ஆகியன மட்டும் சரியானது. இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. சரியான வரிசை: கிராம சபை, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம். கீழுள்ள பத்தியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதைப்போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்வருவனவற்றுள் எது மிகச் சரியாக பொருந்துகிறது? ஆன்சர்: பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும்போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு சென்னை மாகாணம் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன். சென்னை மாகாணம் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன் 1951. கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சஹானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். ஆன்சர்: 1, 2 மற்றும் 3 உண்மையான கூற்றுகள். 3 கூற்றுகளும் உண்மையானவை. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 6, 1952. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 6, 1952. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மெகலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்ட திட்டமாகும். முதலமைச்சர் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராவார். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டையில் அமைந்துள்ளது. $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு 2024-25. மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும்போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயருகின்றது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதியாண்டு 2017-18. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். சரியான காலவரிசை: வேவல் திட்டம், சிம்லா மாநாடு,
அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம். வேவல் திட்டம், சிம்லா மாநாடு, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம். வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? பர்தோலி விவசாயிகளால் வழங்கப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக. சரியான வரிசை: இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம், தன்னாட்சி இயக்கம், சைமன் குழு, அமைச்சரவை தூதுக்குழு. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம், தன்னாட்சி இயக்கம், சைமன் குழு, அமைச்சரவை குழு. பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம்.ஜி. ரானடே. ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 1799. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தேங்க்யூ.